தமிழ் கழுகு. மதுரை மாநாட்டுல விஜய் அப்செட்டா? தென் மாவட்டங்கள்ல இருந்து எதிர்பார்த்த கூட்டம் வரலையாம். கூடின கூட்டத்துல 60% பேர் வட மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்களாம். விஜய் தன்னோட முதல் மாநாட்டை வட மாவட்டமான விழுப்புரம் விக்கிரவாண்டியில போட்டாரு. இப்ப 2வது மாநாட்டை மதுரையில நடத்தி இருக்காரு. தென் மாவட்டத்துல தன்னோட செல்வாக்க நிரூபிக்க விஜய் விரும்பினாரு. இன்னொரு பக்கம் இங்க அதிமுக பலவீனமா இருக்கிறதுனால அந்த ஓட்டுகளை தாம் பக்கம் இழுக்க முதல் தடவையா அதிமுகவை விமர்சிச்சு அதன் தொண்டர்களை பத்தியும் பேசினாரு. ஆனா மாநாடு முடிஞ்சு வந்த கூட்டத்தை பத்தி தாவேக நிர்வாகிகள் விஜய் கிட்ட கொடுத்த அப்டேட்ல மாவட்ட வாரியா வந்த கூட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்களாம். அதுல வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல இருந்துதான் பெரும் கூட்டம் வந்திருந்ததா இருந்த புள்ளி விவரங்களை பார்த்து விஜய் அப்செட் ஆனதா சொல்றாங்க. அதே சமயத்துல மதுரை மாநாட்டுக்கு 10 லட்சத்துக்கும் மேல கூட்டத்தை எதிர்பார்த்த விஜய்க்கு ஏமாற்றம்னு சொல்றாங்க. சுமாரா 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்கிறது அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட புள்ளி விவரமா. இதுக்கு காரணம் முதல் நாள்லயே ஒரு கூட்டம் வந்து சேர அவங்க அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்காங்க. இதையும் விஜய் கிட்ட சொல்ல மாநாட்டை காலையிலேயே ஆரம்பிச்சிடலாமான்னு ஆலோசனை செஞ்சு மீடியாவையும் அலர்ட் செஞ்சிருக்காங்க. ஆனா மாலை 3:30 மணிக்கு தான் மாநாட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தத்துல சரியான திட்டமிடலும் ஒருங்கிணைப்பும் இல்லைங்கிறத விஜய் ஃபீல் பண்றாராம். புது டிஜிபியை தேர்வு செய்யறதுல இழுபறி நீடிக்கிறதா தகவல். அடுத்த மாசம் பொறுப்பு டிஜிபியை நியமிக்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கான். இப்ப இருக்கிற தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலோட பதவிக்காலம் இந்த மாசத்தோட முடியுது. அடுத்த மாசம் புது டிஜிபியை நியமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுக்காக புதிய டிஜிபிக்கான தேர்வு பட்டியலை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்புறது நடைமுறை. இந்த தடவை அந்த பட்டியலை டெல்லிக்கு அனுப்பலங்கிற தகவல் கசிய துவங்கி இருக்கு. சங்கர் ஜிவாலுக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்காம ஒரு பொறுப்பு டிஜிபியா நியமிக்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா கோட்டை வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இந்த நிலையில அடுத்த மாசம் ஓய்வு பெற போற ஊர்காவல் படை டிஜிபி பிரமோத் குமார் தன்னோட பேரையும் தேர்வு பட்டியல சேர்க்க உத்தரவிடணும்னு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு. ஏற்கனவே பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாரு பிரமோத் குமார். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிச்சிருச்சு. அடுத்த 4 மாசத்துக்கு பொறுப்பு டிஜிபியை போட்டுட்டா தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் ஒரு டிஜிபியை நியமிக்கும். தேர்தல் முடிஞ்சு புது ஆட்சியில அடுத்த டிஜிபி நியமனத்தை நடத்தலாங்கிறது அரசோட முடிவுன்னு சொல்றாங்க. பள்ளி கல்வித்துறையில ஒரு புரட்சி திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. வெற்றி பள்ளிகளுங்கிற பேர்ல சுமார் 300 பள்ளிகளை துவங்க போறாங்க. நீட் விலக்குக்கு சட்ட ரீதியா போராடுற தமிழ்நாடு அரசு இப்ப நீட் ஜேஇஇ தேர்வுகள்ல தமிழ்நாடு மாணவர்கள் வெற்றி பெற சிறப்பு பயிற்சி அளிக்கிறதுக்காக வெற்றி பள்ளிகள்ங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. தனியார் கோச்சிங் சென்டர்களை விட தரம் உயர்ந்ததா இந்த பள்ளிகள் இருக்கும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல 33 கல்வி மாவட்டங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 பள்ளிகள் விகிதம் சுமாரா 300க்கும் மேற்பட்ட வெற்றி பள்ளிகளை திறக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செஞ்சிருக்கு. இதுல ஓய்வு பெற்ற திறமையான தலைமை ஆசிரியர்கள் சப்ஜெக்ட் வாரியா தங்கள் திறமைகளை நிரூபிச்ச ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க போறாங்க. இதுக்காகவே பள்ளி கல்வித்துறையில தனியா ஒரு துறையையே உருவாக்கி இருக்காங்க. போட்டி தேர்வுகளுக்கு மாணவர்கள் படிக்க தேவையான எல்லா புத்தகங்களையும் அரசே கொடுக்குமா. இந்த வெற்றி பள்ளிகளோட செலவை ஏத்துக்க பல தனியார் நிறுவனங்கள் முன் வந்திருக்கான். இன்னும் ஓரிரு நாள்ல இந்த திட்டம் துவங்க இருக்கான். 2026 தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர்றதா கூட்டணி தலைவர்கள் கிட்ட முதல்வர் சொல்லியிருக்காராம். தன்னோட 50வது திருமண நாளை முன்னிட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் முதல்வர் விருந்து கொடுத்திருக்காரு. அந்த விருந்துல சட்டமன்ற தேர்தல் பத்தியும் திமுக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வரப்போறத பத்தியும் பேசியிருக்காராம் முதல்வர். புதுசா கட்சிகள் வந்தா தொகுதி பங்கீடு எப்படி இருக்குங்கிறத பத்தியும் அந்த விருந்துல விவாதிச்சுதான் சொல்றாங்க.
அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் இனி எந்த கட்சியையும் போக விடாம தடுக்கிறது திமுக கூட்டணியோட வியூகமா இருக்கணுங்கிறத அந்த விருந்துல முடிவு செஞ்சிருக்காங்களாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லி பிரச்சார பயணத்துல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பும் விடுத்தாரு. ஆட்சியில பங்குன்னு விஜயோ மதுரை மாநாட்டிலையும் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில டாக்டர் ராமதாசும் தேமுதிகவும் திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான முதற்கட்ட பேச்சுகள் முடிவடைஞ்சிட்டதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.